Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் another எபிசோட். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதினாலுமே நம்ம அவுட்புட் வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா? நம்ம எந்த ஒரு லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதினாலுமே நம்ம வந்து அதில் வந்து நம்ம அவுட்புட் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த அவுட்புட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம பைத்தானில் பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ பிரிண்ட் ஹாய்ன்னு போடுறேன். ஹாய்னு அமைக்கி நான் வந்து இப்போ டைப் பண்ணுறேன். ஹாய்னு வெளியே வந்துட்டு அவுட்புட்டாக வந்துட்டு. ஸோ நார்மலாக நம்ம ஜாவா C++ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஸோ சிம்பிளான கோடு எழுதியிருக்கே நம்ம வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து எழுதிருக்கணும். லைக் நார்மலாக நம்ம வந்து இங்கே பிரிண்ட் ஹாய்னு போட்டுறோம். ஸோ அதே இது வந்து நம்ம வந்து இப்போ C++ல இல்லை ஜாவாவில் ஹலோ வேர்ல்டு அப்படி சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கே நம்ம வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பைத்தான் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லிங்காங்க. ஸோ பேசிக்காக சொல்ல போனோம்னா பைத்தானில் நம்ம ஏதாச்சும் அவுட்புட்டாக எடுக்கணும்னா அதுக்கான சின்டாக்ஸ் வந்து நம்ம பிரிண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ பெரிய கோடு எழுதினாலுமே நம்ம வந்து பிரிண்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து அவுட்புட்டாக எடுப்போம். ஸோ அந்த பிரிண்ட் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸில் 2 ப்ராக்கெட் போடுங்க. ஸோ இதை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து அவுட்புட்டாக எடுக்க முடியும். பிரிண்ட் இந்த ப்ராக்கெட் போட்டு வச்சு மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய கோடாக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலுமே நம்ம இதை வச்சு மட்டும்தான் அவுட்புட்டாக எடுப்போம். ஸோ இப்போ வந்து நான் பிரிண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி நம்ம இன்புட் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்புட் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து இப்போ ஒரு யூசர்கிட்ட நம்ம போய் இப்போது லைக் இப்போ கூகுள் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இன்புட் கேட்பாங்க இல்லையா? நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்ம நேம், நம்ம லாஸ்ட் நேம் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து பைத்தானில் எப்படி நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ அவுட்புட்டை நம்ம பைத்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்புட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக நான் வந்து அப்படிங்கிற வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிள் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி இருக்கிறதா வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வேரியபிள் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்புட்டு பார்க்கலாம். ஸோ ஏங்கிற வேரியபிளில் நான் வந்து என் நேமை வந்து அசைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து அதில் போய் enter your name அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து இன்புட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம கமெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ அதன்படி நான் வந்து திஸ் கோட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்புட்னு போடுறேன். அண்ட் அதன்படி நம்ம வந்து இப்போ அவுட்புட் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ஏங்கிற வேரியபிள் வந்து நம்ம அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த வேரியபிளில் நம்ம வந்து எப்படி அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு போட்டுருவேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் போன இதில் வந்து இங்கே வந்து டபுள் கோட்ஸ் போட்டிருந்தேன். இப்போ வந்து சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ காய்ஸ் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு வாக்கியத்தை இல்லாட்டி ஒரு லைன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லாட்டி நம்ம வந்து ஒரு நேம் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம வந்து இங்கே வந்து கோட்ஸ் போடுவோம். மற்றபடி நம்ம வந்து இங்கே கோட்ஸ் போட மாட்டோம். ஸோ இப்போது ஹாய் பால், ஹாய் ஹருண் அப்படிங்கிறத சிம்பிள் கோடுக்கு மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து டபுள் கோட்ஸ் போடுவோம். மற்றபடி நம்ம எப்போவுமே இங்கே டபுள் கோட்ஸ் போட மாட்டோம். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அவுட்புட்டாக நான் வந்து எடுக்கிறேன். enter your நேம்னு கேட்கு. இப்போ வந்து நான் பால் அப்படின்னு போடுறேன். சாரி, மேலே போய்ட்டு. ஸோ கர்சரை இங்கே கொண்டு வந்து நான் பால் அப்படின்னு போடுறேன். வெளியே அவுட்புட்டில் பால் அப்படின்னு வந்துட்டு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நான் சொல்ல வர கருத்து. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மற்ற லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது வந்து இந்த சிம்பிள் லைன் ஆஃப் கோடுக்கே நம்ம வந்து நல்லா ரொம்ப அலகுலப்பட வேண்டியதாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ இதுதான் பைத்தானுக்கு பெரிய பலமே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி இன்புட் வாங்குகிறோம், எப்படி அவுட்புட்டை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ நம்ம வேரியபிள் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.